சிலுவை பாதை இளைஞர்களுக்கான தியானம். அன்பான இயேசுவே, உமது சிலுவை பாதையை இன்று இளைஞர்களாகிய நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் குழப்பங்கள், ஆசைகள், கனவுகள், போராட்டங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்படைக்கின்றோம். சிலுவையின் அர்த்தத்தை எங்கள் வாழ்க்கையில் உணர அருள் தாரும். ஆமேன். முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். தியானம். அநியாய தீர்ப்பை நீர் அமைதியுடன் ஏற்றுக்கொண்டீர். இன்று சமூக ஊடகங்கள், நண்பர்கள், உலகம் நம்மை மதிப்பீடு செய்கின்றது. அநியாய விமர்சனங்களை சந்திக்கும்போது உறுதியுடன் நிற்க கற்றுக் கொடுக்கும். ஜெபம். ஆண்டவரே, உண்மையில் நிலைத்திருக்க துணை நிற்கும். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். தியானம். நாங்கள் சந்திக்கும் தோல்விகள், தேர்வு அழுத்தம், வேலை தேடல் கவலை அனைத்தும் எங்கள் சிலுவைகள். ஜெபம். ஆண்டவரே, பொறுமையுடன் சுமக்க வல்லமை தாரும். மூன்றாம் நிலை, இயேசு கீழே விழுகிறார். தியானம். பாவத்தில், பழக்கங்களில், தவறான நட்புகளில் நாம் விழுகிறோம். ஆனால் நீர் மீண்டும் எழுந்தீர். ஜெபம். ஆண்டவரே, விழுந்தாலும் மீண்டும் எழும் தைரியம் தாரும். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். தியானம். குடும்ப ஆதரவு எங்கள் பலம். எங்கள் பெற்றோர்களை மதித்து நன்றி உணர்வு கொண்டவர்களாக இருக்க கற்றுக் கொடுக்கும். ஜெபம். ஆண்டவரே, குடும்பங்களில் ஒற்றுமையை தாரும். ஐந்தாம் நிலை, சீமோன் உதவுகிறார். தியானம். நண்பர்களாகிய நாங்கள் ஒருவருக்கொருவர் சுமையை பகிர்கிறோமா அல்லது பார்த்து கொண்டே நிற்கிறோமா? ஜெபம். ஆண்டவரே, உண்மையான நண்பர்களாக எங்களை மாற்றும். ஆறாம் நிலை, வெரோனிகா கருணை காட்டுகிறார். தியானம். இன்று உலகம் குளிர்ந்த இதயமாய் இருக்கின்றது. கருணை காட்ட துணிவு வேண்டும். ஜெபம். ஆண்டவரே, கருணையுள்ள இதயங்களை எங்களுக்கு தாரும். ஏழாம் நிலை, இயேசு மீண்டும் கீழே விழுகிறார். தியானம். மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறோம், ஆனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஜெபம். ஆண்டவரே, மனம் திரும்பும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எட்டாம் நிலை, இயேசு ஆறுதல் கூறுகிறார். தியானம். துன்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்வது பெரிய சேவை. ஜெபம். ஆண்டவரே, ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் பேச கற்றுக் கொடுக்கும். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். தியானம். மிக கடினமான தருணங்களில் கூட நீர் கைவிடவில்லை. ஜெபம். ஆண்டவரே, கடைசி வரை உறுதி தாரும். பத்தாம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். தியானம். உமது அன்பு எல்லையற்றது. நாங்கள் உலக இன்பங்களுக்கு அல்ல, உண்மையான அன்பிற்காக வாழ கற்றுக் கொடுக்கும். ஜெபம். ஆண்டவரே, தூய்மையான வாழ்க்கை நடத்த அருள் தாரும். 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் மரிக்கிறார். தியானம். உமது தியாகம் எங்கள் இரட்சிப்பு. எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக உமக்கு ஒப்படைக்கின்றோம். ஒரு நிமிடம் அமைதியாக ஜெபிப்போம். இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். தியானம். இருள் முடிவு அல்ல, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கின்றது. எங்கள் கனவுகளுக்கும் நீர் புதிய வாழ்வு தாரும். நிறைவு ஜெபம். சிலுவை ஆண்டவரே, எங்கள் இளமை உமக்கே அர்ப்பணம். சரியான பாதையில் எங்களை நடத்தி எங்கள் திறமைகளை உமது மகிமைக்காக பயன்படுத்த அருள் தாரும். உம்மை பின்பற்றி வாழ இந்த தவக்காலத்தில் உறுதியளிக்கின்றோம். ஆமேன்.